Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மருந்து குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். மருந்து குழம்பு இது என்ன டிஃபரண்டா இருக்குன்னு பார்க்கறீங்களா? வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இது முடக்கத்தான் கீரை குழம்பு தான். இத மருந்து குழம்புன்னு சொல்லலாம். இது ரொம்பவே ஹெல்தி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயம் எடுத்துர்க்கேன். 2 வெங்காயம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயத்தை வந்து மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி அதையும் பொடிசா கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை அதையும் வந்து எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 20 பல்லு போல் பூண்டு ஸோ அதையும் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியணும். புரிஞ்ச பிறகு ஒரு 5 பல்லு பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 வரமிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்த பிறகு நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சின்ன வெங்காயம், ஸோ அந்த வெங்காயமை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க இந்த முடக்கத்தான் கீரை, ஸோ அந்த கீரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே கீரை வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொரன்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆட்டம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைச்சி எடுத்த பிறகு காமிக்கிறேன். இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சூடான பிறகு தாளிப்புக்கு வடகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பூண்டு. இந்த குழம்புக்கு வந்து பூண்டு நிறையா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நிறையா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கி வரும். இது மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். நம்ம ஆல்ரெடி மிளகு வரமிளகா அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க, போதுமான அளவு. இது நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுது அதையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி அது கூட ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியையும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை புளியோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வந்து குழம்பு கொதித்து வரணும். இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை அதெல்லாம் போயிட்டு நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம ஒரு வாழை இலையில் சூடான சாதம் வச்சு மேலே வந்து இந்த குழம்பு அழகாக ஊற்றி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு அப்பளம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துவையல் வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது மட்டும் போதும், நமக்கு செம்மையாக இருக்கும். ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த தேங்காய் துவையலும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.